குட் மார்னிங் மக்களே. திருகோணமலையில் இருந்து அருமையான ஒரு கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறோம். உலகிலேயே இயற்கையான துறைமுகத்தில் 2 துறைமுகத்தில் ஒரு துறைமுகம் இருக்கிற திருகோணமலை நம்ம தலைவர் பிரபாகரனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர். அவருடைய அதிகாரத்தன்மையை நிலைநிறுத்தின ஒரு ஊர். அந்த ஊரில் தான் நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம். பயங்கரமான ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலங்க. நம்ம இந்தியர்களுக்கு குறிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம கேரளா அதை மாதிரி கோவா மாதிரியான பீச்சுகள் உள்ள இடங்கள் அது ரொம்ப ஃபாரினர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், இந்தியர்களுக்கு அது கூடவே பிடிக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் தான் தங்கி இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம கிளம்பி அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். இங்கே எப்படி என்ஜாய் பண்ணாங்க மக்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க வாயிலே கேட்போம். கேட்டுட்டு அவங்க எப்படி சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ தங்கி இருந்தது திருகோணமலையில் இந்த ரூம் தான். ஒரு அருமையான ஹோம் ஸ்டே மாதிரி நல்ல வீதியான இடம் இருக்கும். ரொம்ப அடைச்சி கிடச்சி இல்லாமல் அப்படி வீதியான இடம் இருக்கும். பார்த்துடுங்க, இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு 4 பேர் தங்குறதுக்கு உண்டான மாதிரியான ரூமு. நாங்கள் 2 பேர் தான் தங்கியிருந்தோம். 4 பேர் தங்கலாம் இந்த ரூமில். நல்ல சூப்பரான வாஷ்ரூமு இது எல்லாமே இருக்குது. டிவி தான் கிடையாது, அந்த 2 ரூமில் இருக்கும். மற்றபடி ஏசி தான், கம்ப்ளீட்டாக ஏசி ரூம் தான் பார்த்துடுங்க. ஏன்னா ஏசி இல்லாமல் திருவண்ணாமலையில் கொஞ்சம் பீச் சைடு இருந்தோம்னா கொஞ்சம் இருக்க முடியாது. இப்படி லைனாக ரூம் இருக்குது, இங்கேயுமே ரூம் இருக்குது. ஒரு 6 ரூம் இருக்குது. ஒரு 25 பேர் வந்தாலும் தங்கிக்கிற மாதிரி. அந்த அண்ணனும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க, அதனால் ரொம்பவே நம்ம கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு ரூமில் நம்ம அவங்கள ஸ்டே பண்ண வச்சது அவங்களுக்கும் ஹாப்பி, நமக்கும் ஹாப்பி. ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு சேஃபான ஒரு இடமா தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். திருகோணமலை ரொம்ப நல்லா இருந்தது. சன்ரைஸ் சன்செட் எல்லாமே பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. பீச் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா நாங்கள் மட்டும் தான் இருந்தோம் பீச்சில். ஸோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன, இப்போ முன்னாடி மழைக்கு முன்னாடி இருந்த சில இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல, பட் இருந்தது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கோயில் போனோம். காலையில் ஹாஃப் டே நல்லா ஸ்பெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மிலிட்ரி பிளேஸ் போயிட்டு அங்கே அவங்க யூஸ் பண்ண கன்ஸ், விடுதலை சிறுத்தைகள் யூஸ் பண்ண கன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த நீரூற்று, அந்த ஆட்டோமேட்டிக்காக வார்ம் வாட்டர் வர இதெல்லாம் 6-7 கிணறு இருந்தது, அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் நேச்சுரலாக வந்த வாட்டர்ஸ், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரூமில் வந்து ஸ்டே பண்ணிட்டோம் திருகோணமலையிலேயே, எங்கள் பீச் நியர்பை ஆக்சஸில். ஸோ அங்கே போயிட்டு நேராக பீச் இது பண்ணிவிட்டு நைட் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். இன்றைக்கி 4th டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது புதுவிதமான அனுபவம், யாருக்கும் கிடைக்காது. நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இங்கே தெரியல. மான்லாம் ஓடிடும், மான் ஓடிடும். இங்கே ஓடாத மான் இருக்குது, அங்கே எல்லா மானும் ஓடும், இங்கே ஓடாத மான் கிடையாது. அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் நம்ம கூட பழகுது. இது ஒரு புதுவிதமான அனுபவம் மானுக்கிட்ட கொடுத்தது. காலை வணக்கம் எல்லாருக்கும். இப்போ வந்து நம்ம திருகோணமலையில் இருக்கோம். வந்து அப்படியே கீழே இறங்கி நம்ம கண்டி போகிறோம். நம்மளுக்கு ஒரு நம்மளோட ஆக்ஷனரியில் இன்னொரு இடம் கண்டி. அந்த நுரேலியா மட்டும் நம்மளால் போக முடியாது. அவர் இப்போ கூட சொன்னார், சார் பைக் தான் அலோவ் பண்ணுறாங்க, இது பண்ணாங்க. அப்போ நம்ம கண்டி மட்டும் பார்க்க போகிறோம். கண்டிக்கு போகிற வழியில் தம்புள்ளன்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு 2 hours ட்ராவல். நம்ம அதான் சீரியாவுக்கு அடுத்த ஊர். நம்ம அதை பார்த்தோம்னா அந்த தம்புள்ள அதில் வந்து குகை புத்தர் கோயில் இருக்கு. இது வரைக்கும் நம்ம புத்தர் கோயில் பார்க்கல. இப்போ இது வந்து புத்தர் கோயில், பிரம்மாண்டமான புத்தர் கோயில். ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, செதுக்கப்பட்டது. ஸோ அந்த புத்தர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கண்டிக்கு நம்ம போகிறோம். இப்போ இது காலையில் நம்ம வந்து இங்கே டீ குடிச்சிட்டு அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட் போகிற வழியில் பார்த்துக்கலாம். தம்புளையில் போய் இறங்கிட்டு நான் தம்புளை பார்த்துட்டு அடுத்த நேரம் உடனே எந்த ஸ்டாப் இல்லாமல் கண்டி போயிடுவோம். ஸோ கைஸ், இங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தாத்தா கடை வச்சுருந்தாரு, டீ கடை. டீ இருந்துச்சு, நெஸ்டி. ஸோ அதை குடிச்சிட்டு அப்படியே அவர் கடையில் நிறைய ஐட்டங்கள் ஷாப் பண்ணிட்டோம். வாட்டர் பாட்டிலேருந்து பிஸ்கட் பாக்கெட், நம்ம ஊருக்கு வாங்கிட்டு போகிற, இந்தியாவுக்கு வாங்கிட்டு போகிற அளவுக்கு பிஸ்கட் பாக்கெட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ திருவண்ணாமலையிலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கண்டி வரைக்கும் போக போகிறோம். சார் வாங்க, போய்ட்டு வரோம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்திருக்கிறோம். சாப்பிட வந்தது வந்து நியூ மணிஷ் கஃபே சைவ உணவகம். திருகோணமலையில் ரொம்ப ஃபேமஸான கடை, எல்லாருக்குமே தெரியும். மணிஷ் கஃபே அப்படின்னாச்சுன்னா மெயின் ஸ்ட்ரீட் திருகோணமலை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் இங்கேயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போனோம் அப்படின்னாச்சுன்னா நமக்கு பதிலாக, அதாவது தம்புளை வரைக்குமே ஒரு காட் ரோட் மாதிரி தான் வரும். பெரிய சாப்பாடு எதுவுமே இருக்காது. அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் இங்கே முடிச்சிட்டோம்னா ஒரு ஸ்ட்ரெச் எடுத்தோம்னா நேராக அங்கே போயிடலாம். ஸோ அதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம உங்களில் இங்கே மணிஷ் கேஃபேல பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம். இது ஒரு மெயின் ஏரியாங்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்குது. காலையில் பிஸியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏத்தாப்புலேயே வந்து ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே அந்த ஒரு கோயில், 2 கோயிலும் இருக்குது. ஸோ இது திருஞான சம்பந்தர் வீதி, அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, திருஞான சம்பந்தர் வீதி அப்படி. ஓகே, சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா மாதிரி அவ்வளோ ஃபுல் டேஸ்ட் எதிர்பார்க்க முடியாது. பட் நல்லா இருந்துச்சு, காரசாரமாக நல்லா இருந்துச்சு. தோசை சாப்பிட்டேன், நான் ஒரு வடை சாப்பிட்டேன், ஒரு மசாலா தோசை, இட்லி,
பரோட்டா இதெல்லாமே இருக்குது. இது ஆப்பம் கேட்டால் ஆப்பம் மட்டும் இல்லை, வந்தால் என்ன சாப்பிட்லாம். நானும் வந்து நம்ம மக்களும் கொஞ்சம் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ பார்த்துட்டு அப்படியே நான் வந்து இங்கேருந்து இடத்த காலி பண்ணுவோம். திரிகோணமலையில் நேற்று வந்தோம், நேற்று ஃபுல்லாக பார்த்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் காலையில் வரைக்கும் இருந்துகிட்ருக்கோம். இங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்பலாம். இப்படி தான் ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து செய்கிறோம். டேஸ்ட்டு ஓகேவான்ற மாதிரியான கடைகளில் தான். இப்போ இந்த வாட்டி நம்ம டேஸ்ட் நல்லா இல்லை, ஓரளவு பிடிக்கல அப்படின்னாச்சுன்னா நம்ம அடுத்த கடை மாற்றிடுவோம், நல்ல டேஸ்ட் உள்ள கடை மாற்றிடுவோம். நேற்று சாப்பிட்டது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் வந்து நம்ம எதிர்பார்த்த டேஸ்ட் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட்டாக தான் இருக்குது, எதிர்பார்த்த டேஸ்ட் இல்லை. ஸோ அடுத்த இடத்துல போனாச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு. இப்போ கண்டியில் வந்து மத்தியானம் சாப்பாடு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தம்புலையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இன்னும் பார்த்துட்டு இருக்கலாம். வாங்க போகலாம். ஸோ அப்படியே இது கிளம்பிட்டோம் திருகோணமலையிலேருந்து. இங்கே என்னென்னா 2 நியூஸ் பேப்பர் வாங்குங்க. 2 நியூஸ் பேப்பர்லேயும் வாங்கி எங்களுக்கு நாங்களே ஆப்பு வச்சுக்கிட்ட மாதிரி. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மழை, நாங்கள் போகிறது கண்டியில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி அந்த நியூஸில் போட்டிருக்கு. அது கஷ்டமாக இருக்குது. இப்போது நியூஸ்லேயுமே சொல்ல அப்படி தான் போட்டுட்ருக்கு. நான் அதுக்கப்புறம் செக் பண்ணேன், நியூஸ்லேயும் அதே மாதிரி தான் போட்டுட்ருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலையும் நியூஸில் சொல்லிகிட்டு இருக்காங்களா. நாங்கள் இவ்வளோ நாள் வந்து கொழும்பில் இறங்கினதுலேருந்தே மழை இல்லாமல் தான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நான் கொழும்புலையும் சரி, ஸ்ரீகிரியாவிலும் சரி, இது திருகோணமலையில் சரி, பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்க பாருங்கள். இவ்வளோ வெயில் அடித்து ஸ்கை வந்து இவ்வளோ ப்ளூவாக மேகமே இல்லாமல் இருக்குது. ஆனால் அந்த பக்கம் பார்க்கும்போது, அந்த கடைசி பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது. தொடர்ச்சியாக மேகம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை கண்டியில் இருக்குமா மழை அப்படின்னு தெரியல. மழை பெஞ்சு ஏற்கனவே பாதிப்புகள்லேருந்து லைட்டாக தான் மீண்டிருக்காங்க, பாதைகளை கொஞ்சம் சரி பண்ணி. ஸோ திருப்பியும் மழை பெஞ்சதுன்னா அதோட பாதிப்புகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதனால் நம்ம சேஃபாக போகணும். கடவுளை வேண்டிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் வந்ததில் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு கேள்விக்குரிய வைக்கிது, ஏன்டா நீ ஹாப்பியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ராவல் வைக்கிது. இருந்தாலும் சந்தோஷமாக போயிடலான்ற ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கோம். ஜாக்சன் தான் இன்றைக்கி வண்டி ஓட்டிகிட்ருக்காப்புல. ஒரு நேரமாக எனக்கு ஃபோன் பேசிட்டா வண்டி ஓட்டுற நீ ரஸ்கல் போனி அங்கே. கைஸ், இந்த வண்டியை பாருங்களா, மைக்ரா பாண்டா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு வித்தியாசமான வண்டி, சைனீஸ் வண்டி, இலங்கையில் இருக்குது. இந்த காரோடைய மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பாண்டா சைஸில் இருப்பாங்க. பாண்டா இருக்குல்லையே, நம்ம இது சவுத் கொரியாவிலலாம் இருக்குல்ல, ஸோ அந்த பாண்டாவோட மூஞ்சி மாதிரியே இருக்குமா. அதனால் இந்த வண்டிக்கு பேர் பாண்டா. ஆமாம், அப்படி தான் இருக்குது கண்ணுக்குங்களா. இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்குள்ள போயிட்டு இருக்கோம். இப்போ இலங்கையில இருக்கிற சிகிரியா அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். டூரிஸ்டா வந்தோம். இந்த பக்கம் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த காட்டுறேன். நான் பார்த்தாலே மிரண்டுருவீங்க. ஓ, ஜபர்தஸ்தா நடந்து வர்றாரு பாருங்க ஒருத்தர். பயங்கரமா நடந்து போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி இருக்கு பாருங்களா. பெரிய யானை, ஆனா கொஞ்சம் அமைதியான யானை, அழகா நடந்து போய்கிட்டு இருக்கு. ஃபுல்லாவே சேர்த்து வாரி அரிச்ச ஒரு காட்டு யானைங்க. ஆக்சுவலி ஃபுல்லாவே இந்த இடம் காடு தான். இது வந்து சிகிரியாவில இருந்து கண்டி போற பாதை, அபர்ணா அப்படிங்கிற ஒரு இடம். செம்ம பயங்கரமா இருக்குங்க. இது வரைக்கும் யானை பார்த்துட்டு இருக்கோம். யானையோட சாணிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருக்கோம். இதான் யானையை பார்க்கலாம். சிகிரியா பக்கத்தில் வந்தாச்சு. இது ஒரு மலையை பார்க்க அப்படியே யானை மலை மாதிரி இருக்கு. யானையோட மூச்சு தூக்கி வச்சுட்டு அந்த யானையை பார்த்துருக்கோம். பார்க்கறதுல யானை மலையாக இருக்கா இல்லை மலையாக இருக்கான்னு தெரியல. பிரகாசமான ஒரு இது. இது வந்து தம்புல இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் வந்துடும். போலீஸ் நிற்கிறாங்க. எங்கே நிற்கிறாங்க? விவசாய கல்லூரிலாம் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஆக்சுவலில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுற மரங்கள், செடிகள் எல்லாமே நல்லா ஈவனாக வச்சுருக்காங்க. விவசாய கருவிகள், விவசாயத்தில் உள்ள வண்டிகள், காரு எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். புத்தர் கோயில் இருக்காரு. பெரிய தரிசல புத்தர் படுக்கிற மாதிரியான. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்திருக்கிற இடம் நமக்கு தம்புள்ள அப்படிங்கிற ஒரு இடம். தம்புளையில் வந்து புத்தர் கோயில் இருக்குது. நாங்கள் இலங்கையில் இவ்வளோ நேரம் டூரிஸ்ட் சுற்றினதில் நம்ம சைவ கோயிலுக்கு, அதாவது இந்து கோயிலுக்கு கூட போயிருக்கோம். டூரிஸ்ட் ஸ்பாட்டு கூப்பிட்டு போயிருக்கேன். ஆனால் இலங்கையில் புத்தர் கோயிலுக்கு நான் கூட்டி வரல. பௌத்த மதம் நல்ல சிறப்பாக இருக்கிற ஊர் இலங்கை. ஆனால் புத்த கோயில் வந்து அந்தளவுக்கு கூட்டு போகல. ஸோ பௌத்த மதத்துடைய கோயிலில் முறையாக நம்ம வந்து இங்கே போகிறோம்.
வாங்க உள்ளே எப்படி இருக்குது புத்தர் சிலை எல்லாம் என்ன எப்படி இருக்குது, மக்கள் எப்படி பார்த்து ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து புத்தர்களுக்கு கொஞ்சம் விசேஷமான நாளாங்க. ஏன்னா இன்றைக்கி பௌர்ணமி. ஸோ பௌர்ணமிக்கு இங்கே லோக்கல் ஹாலிடே, அதாவது ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே ஹாலிடே. இங்கே கோயிலுக்கு எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா எல்லா பௌர்ணமிக்குமே ஸ்ரீலங்காவில் விடுமுறை கொடுத்துட்றாங்க. அரசு அலுவலகங்கள், ஸ்கூலு லீவ், காலேஜ் எல்லாமே லீவ் கொடுத்துட்றாங்க. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வந்துடுறாங்க மக்கள். இங்கே வந்து கழிப்பிடம் வந்தேன். கழிப்பிடத்துக்கு வந்து காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை மணிக்கு 100 ரூபா கொடுத்தா தான் இப்போ கக்கூஸுக்கு பாத்ரூமே போக முடியும். 1க்கோ 2க்கோ 3க்கோ 100 ரூபா கொடுத்தா தான் போக முடியும். இலங்கையில் 1க்கு போகிறதுக்கு 100 ரூபா காசுங்க. அப்போ நம்ம ஊர் காசுக்கு வந்து 35 ரூபா வரும். 35 ரூபா கொடுத்து தான் யூரினல் போகணும். நம்ம ஊரில் இப்போது 5 ரூபா 10 ரூபா வரைக்கும் ஆக்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கே 35 ரூபா கொடுத்தா தான் யூரினலே போக முடியும். நல்ல தண்ணி இயற்கையாக வளைஞ்சிக்கிட்டு இருக்குது. இயற்கையாக தானே வலியுதுப்பா? ஆமாம், இயற்கையாக வளைஞ்சிட்ருக்கு. மூஞ்சை கழுவிட்டோம், பாயை கழுவிட்டோம். ஹாய் பொண்ணுக்குட்டி, என்ன பண்ணிகிட்ருக்க? எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். நம்ம சாப்பிட்ற பொருள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சர்வீஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. இப்போ பாருங்க, அப்படியே பெரிய புத்தர் இந்த பக்கம் இருக்காரா? இந்த புத்தர் இது பார்க்க தான் நம்ம போக போகிறோம். நாங்கள் அப்படியே போகலாம்ல. இதில் வந்து ஒரு குகை மாதிரி ஐட்டங்கள் இருக்குங்க. இது மேலே தான் போய் போகணும் போல இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வந்து வரும்போது இதில் போகலை, அதனால் இந்த வாட்டி உங்களுக்கு காட்டுறேன். தம்புள்ள கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புத்தரையும் பார்த்தாச்சு. உள்ள கோயிலுக்குள்ளே இருக்கிற இது வந்து இப்போது செஞ்ச புத்தர் சிலை. இப்போ அந்த காலத்தில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இந்த பாறையில் வடித்த புத்தர் கோயிலை நம்ம புத்தர் சிலைகளை பார்க்க போகிறோம். நல்லா மேலே ஏறணும் போல் இருக்குது. இந்த மேலே ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அப்படியே புத்தர் சிலை பெருசாக இருக்குது. அதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சிகிரியா, நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சிகிரியா மலை அழகாக தெரிது பாருங்க. இங்கேருந்து முழு மலையும் இங்கேருந்து தெரியுது. இன்னுமே ஜூம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நமக்கு ஐஃபோன் அவ்வளோதான் ஜூம் பண்ணுது. எவ்வளோ சின்னதாக எனக்கு கண்ணுக்கு தெரியுதுமா, உங்களுக்கு ஐஃபோனில் நல்லா பெருசாக தெரியுது. ஆனால் உடஞ்சிருக்கோம். இவ்வளோ தூரத்தில் இருக்கேன் நம்ம. இங்கே பாருங்க, அது புள்ளியாக மாறிட்டு பாருங்க. இப்படி ஒரு சூப்பரான இடங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. சிகிரியா மவுண்டைனுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மவுண்டைன் உண்டு. அது ரெண்டுமே தெரியுது. ஃபுல்லாக காடு தான். இந்த பகுதி ஃபுல்லாகவே காடாக தான் இருக்கும். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். அது வந்து யானைகள் தான் அதிகமாக இருக்குது, லெப்பர்டு இருக்குது தான். மற்றபடி பெரிய விலங்கினங்கள்லாம் பெருசாக கிடையாது. பயங்கரமாக இருக்குங்க. இந்த காட்டுக்குள்ளே தான் இவர் புறாவே ஓரளவு சிங்களம் தான் இருக்குது இந்த இடம். இதில் தான் புத்திஸ்ட் ஃபுல்லாக வாழ்ந்துருக்காங்க. அப்பா மேலே வந்தாச்சுங்க. மேலே தான் டிக்கெட் எடுத்து உள்ளே வர வேண்டியிருக்கு. கீழே எதுவுமே வர்றதில்ல. சரியான கஷ்டப்பட்டு மேலே வந்தாச்சு. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். நம்ம அஜந்தா எல்லோரா குகை கோயில் மாதிரியே இருக்குங்க என்ட்ரன்ஸு. உள்ள வேலை நடந்துட்டுருக்கு. வா, ஃபுல்லாக கலர் பெயிண்டிங்க. ஏன்னா இதை எதிர்பார்க்கல நான். பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஒரு தர மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம தலைக்கு மேலேயும் ஓவியங்கள் வரைஞ்சி அட்டகாசம் பண்ணியிருக்காங்கங்க. பிரம்மாண்டம். அது லைட்டிங் நம்ம அஜந்தா எல்லோரா வகையெல்லாம் லைட்டிங் சுத்தமாக கிடையாது. இப்போ படுத்திருக்கிற மாதிரி இப்போ நம்ம புத்தர் இருக்கார் பாருங்க. நல்ல தலைக்கு இது வச்சு படுத்திருக்கிறாரு. நல்ல நீளமாக உயரமாக இருக்குது. நல்ல நீளமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட இங்கே வந்து இப்போ 4 தெய்வ சிலை இருக்குன்னு நினைக்கிறேன். 2-3 தெய்வ சிலை சொல்லாங்க அவங்க வெளியே. 5 குகைகள் வந்து மெயினான குகைகளாக இருக்குதான். எல்லாத்துக்கும் லைட்டிங் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அஜந்தா எல்லோராவில் இன்றைக்கி வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி போகலை. ஆனால் இதில் ஃபுல்லாகவே லைட்டிங் போட்டு வச்சு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், நமக்கு அவ்வளோ தூரமாக நடந்து போக வேண்டியிருக்கு. ஒரு குகையை குடஞ்சே இவ்வளோ இது வச்சுருக்காங்க. இதை இவங்க பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதான் பெரிய விஷயம். எல்லாத்துக்குமே வண்ணம் தீட்டி வச்சுருக்காங்க பாருங்கள்.
எல்லாத்துக்கும் மேலே கீழே எல்லாமே வந்து கலர் அடித்து அவ்வளோ வண்ணத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் தானே லைட் அடித்தா அந்த வண்ணம்லாம் போய்டும்னு சொன்னாங்க. காண கண் கோடி வேண்டுங்க, காண கண் கோடி வேண்டும். செம்ம ஒன்றும் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம். நான் போன தடவை எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. இதில் வந்து 159 புத்த புராணுடைய சிலை இருக்குது போல இருக்குது. அப்புறம் 3 அரசர்களோட சிலையும் 4 தெய்வ சிலையும் பழைய காலத்திலே வெட்டினது இருக்குது. இது இந்து கடவுளான இந்த விஷ்ணு, பிள்ளையார் இந்த மாதிரி சிலைகளும் அதில் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னா எனக்கும் சரியாக தெரியல. அதை பார்த்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த விஷ்ணு சிலை அந்த லெஃப்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்குது. பிள்ளையார் சிலை எங்கே இருக்குதுன்னு தெரியல. அட்டகாசங்க, வேறு லெவலில் இருக்குது உள்ளு. காய்ஸ், இது இன்னொரு குகைங்க. கிட்டத்தட்ட 5 குகைகள் இருக்குதுனால அதில் இன்னொன்று. இங்கேயுமே அப்படி தான் லைட்டிங் போட்டு அந்தளுடைய இதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அட்டகாசம்ப்பா. ஆனால் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற சிலைகள் வந்து அது லைன் இருக்காது. பட் இதில் வந்து நிறைய லைன்ஸ் இருக்குது. இங்கேயும் படுத்திருக்கிற நம்ம புத்தர் தான் இருக்கார். கம்ப்ளீட்டாக புத்தர் சிலை தான். எல்லாம் அந்த கலர் பாருங்களேன். அந்த கலர்லாம் அந்த காலத்தில் நம்ம அஜந்தா எல்லோரா குகை கோயிலை வச்சு தான் பேஸ் பண்ணி இங்கே கலர் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயும் நிறைய சிலைகள் இருக்குது, புத்தர் சிலைகள் இருக்குது. பார்த்துக்கிடுங்க, கிட்டத்தட்ட நல்ல ஒரு காட்டு பகுதியில் மலை மேலே இதை பண்ணி வச்சுருக்குறாங்க. அதிசயம். ஓகே கைஸ், பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கியாச்சு. கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் வந்து இலங்கை வந்தீங்கன்னா தம்புள்ள இந்த இடத்த பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம், வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. இந்த இடத்துக்கு நம்ம மக்களை கூட்டிகிட்டு வந்து காட்டினது எனக்கும் பெரிய மகிழ்ச்சி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக வந்து பாருங்கள். இங்கேருந்து அடுத்து நம்ம கண்டி போயிட்டு அப்படியே கொழும்புக்கு போக போகிறோம். அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு டிங் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.